வணக்கம். நான் டாக்டர் சபரி கிரிஜா, சித்தா டாக்டர், ஃபவுண்டர் ஆஃப் ஆரோக்கியா பேக்ஸ் அண்ட் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீடியோல மக்கானால வெல்லம் சேர்த்து சாக்லேட் இல்லாம சாக்லேட் பாப்கார்ன் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கீ எடுத்துக்கலாம். அடுத்து அதில் ஒரு கப் மக்கானா ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தாமரைப்பூவிலேருந்து கிடைக்கிற சின்ன விதை தான் மக்கானா. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறனால ஈஸியாக டைஜஷன் ஆகும், கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணிடும். இதில் கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறனால போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். பட் இதில் பொட்டாசியம் ரிச்சாக இருக்கிறனால சிகேடி பேஷண்ட்ஸ் மட்டும் மக்கானாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் கிட்ஸுக்கும் இது ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ். ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கான்ட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். க்ரன்ச்சியாக வந்த பிறகு அதை அப்படியே கூல் டவுன் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அதை 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் குக் ஆகி கொஞ்சம் திக்காகிற வரை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவு திக்னஸ் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ண உடனேயே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் 1 டீஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடரும் கீயும் ஜாகரியோட நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கலோரி ரொம்ப கம்மி, ஃபைபர் ரிச்சாக இருக்கிறனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக். இப்போது இதில் ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மக்கானாவை ஆட் பண்ணி மேலே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு வந்துட்டு பெரட்டி விட்டுக்கலாம். அடுத்து அதை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்ட ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி 5 மினிட்ஸ் அப்படியே எடுத்து வச்சிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும்போது அப்பப்போ மாட்ரேஷனாக வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த மக்கானா சாக்லேட் பாப்கார்ன் ஹெல்த்தி, டேஸ்டி, க்ரன்ச்சி அண்ட் வெரி ஈஸி ரெசிபி. இந்த மக்கானா சாக்லேட் பாப்கார்னை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் க்ரன்ச்சியாக அதோட டெக்ஸ்சரும் மெயின்டைன் ஆகும். இதுலேயே இன்னொரு மெத்தடாக டார்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு அதில் ரோஸ்டட் மக்கானாவை கோட் பண்ணியும் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி சாப்பிட்லாம். ஸ்வீட்டாக இல்லாமல் ஸ்பைஸியாக வேணும்னா வெறும் மக்கானாவை பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணியும் பாப்கார்ன் மாதிரி ஸ்பைசி அண்ட் க்ரன்ச்சியாகவும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஹெல்த்தி ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.